أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال جل سبحانه وتعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தீனை பின்பற்றி வாழ்ந்த நாங்கள் நேசிக்கின்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீது உண்டாகட்டுமாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் விலக்கியவற்றை முற்றுமுழுதாக விலகி வாழ்வதன் மூலமும் அவனை தக்வா செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய குதுபாவுரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு நபிமொழியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு தொழுகையாளி பள்ளிவாசலுக்குள் நுழைந்து பள்ளிவாசலினுடைய முன்வரிசையினுடைய சிறப்பை அவன் உணர்வானாக இருந்தால் அவன் போட்டி போட்டுக்கொண்டு தவழ்ந்தேனும் அந்த முன்சஃபிலே வந்து ஒரு இடம் கிடைத்தால் அதை நிரப்பிக் கொள்வதற்கு அவன் போட்டி போடுவான் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் மஸ்ஜிதுக்கு நுழைந்தால் ஒரு சுன்னத் இருக்கிறது. அந்த சுன்னத்தான் முதலாவது வரிசைகளை பூரணப்படுத்தி, தொழுகைக்கு மாத்திரம் கிடையாது, இது எல்லா மஜ்லிஸ்களுக்கும் இது வரும். முதலாவது சஃப்புகளை பூரணப்படுத்திவிட்டு அடுத்தடுத்த சஃப்புகளை பூரணப்படுத்துகின்ற ஒரு சுன்னா இருக்குது. ஏன்னா முதல் வந்தாங்களுக்கு அந்த நன்மை கிடைக்க வேண்டும். முதல் வந்தவர்கள் கடைசியிலே உட்கார்ந்து பிந்தி வருபவர்கள் அந்த நன்மை எடுத்துக்கொள்ளாமல் பின்னால் இருப்பது என்பது அதற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டவசம் என்ற இந்த நபிமொழியை நினைவூட்டி என்னுடைய குத்பாவை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் எல்லோருமே பொதுவாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் முகம் கொடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுள் முஸ்லிம்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய வஹ்யை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வினுடைய வஹ்யை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உணர்வுகளையும் மனிதர்களுடைய ஆசைகளையும் பக்குவப்படுத்தி செப்பனிட்டு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற
மகத்தான ஒரு பணியை செய்கின்ற ஒன்றுதான் வஹியாகும். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனத்திலே சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய மௌத்தையும் அவனுடைய ஹயாத்தையும் படைத்திருப்பது லியப்லுவக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். சோதனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாகும். சில மனிதர்களை பார்த்து அவர்கள் எந்த ஒரு சோதனையிலும் இல்லை, அவர்கள் கஷ்டத்தில் இல்லை என்று நாங்கள் நினைத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முஸ்லிம்கள், மூமின்கள், பணக்காரர்கள், ஏழைகள், அழகானவர்கள், அழகில்லாதவர்கள் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லோருக்குமே அல்லாஹு தஆலா சோதனையை கொடுப்பேன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, எல்லா மனிதர்களும் புரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படை. ஏனைய மதங்களிலும் இந்த சித்தாந்தம் கடவுள் சோதிப்பார் என்று சொல்லுவார்கள். ஏனைய மத கொள்கைகளிலும் அது இருந்தாலும் எங்களுடைய மார்க்கம் அதிலிருந்து ஒரு தனித்துவமான ஒன்றாகும். எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய அகைதாவும் எங்களுடைய கொள்கையும் இந்த சோதனையை எதிர்கொள்கின்ற விடயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு வழங்குகின்றது. அந்த வழிகாட்டல் எங்களை தற்கொலைக்கு இட்டு செல்லாது, பிழையான முடிவுகளுக்கு எங்களை இட்டு செல்லாது, எங்களுடைய கஷ்டங்களால் இன்னொரு மனிதனை நொந்து கொள்கின்ற ஒரு வழிமுறைக்கு எங்களை இட்டு செல்லாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கை. அப்படி என்ன சொல்கின்றது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 1வது 2வது வசனத்திலே சொல்கிறார், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான சோதனைகளையும் பிரச்சனைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் மிக சிம்பிளாக சொர்க்கம் நுழையலாம் என்று அவர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாங்கள் கடுமையாக சோதித்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏன் சோதித்தோம் என்றால், فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. உண்மையாளர்கள் யார், பொய் சொல்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் அப்படியான சோதனைகளை மனிதர்களுக்கு வழங்குவதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 214வது வசனத்திலே சொல்லும்போது இதே கேள்வி அல்லாஹ் தஆலா வேறொரு விதமாக கேட்கிறார். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, இலகுவாக சொர்க்கம் போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களில் பெரும்பாலான சிந்தனை அவ்வாறு இருக்கிறார். சொர்க்கம் என்பது, அதை இந்த உலகத்திலே சில விடயங்கள் எனக்கு வரக்கூடாது, சில தியாகங்களை நான் செய்யக்கூடாது, சில இடங்களிலே நான் பொறுமையாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்று நினைத்து குறித்த சில வணக்கங்களோடு அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுப்படுத்துகின்ற பல மனிதர்களை நம்மிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய இந்த குர்ஆனுடைய வினா எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படையை தெளிவுபடுத்துகிறது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க லேசா சொர்க்கம் போகலாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கம் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வலம்மா யஅதிகும் மதலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னர் சென்றவர்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். மஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்லர்ரா, அவர்களை துன்பங்களும் கஷ்டங்களும் பிடித்துக் கொண்டன. இந்த அளவுக்கு துன்பமும் கஷ்டமும் அவர்களை பிடித்துக் கொண்டது என்றால்,
மத்தா நஸ்ருல்லாஹ், அந்த தூதரோடு இருந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனை என்பது அல்லாஹ்வினுடைய சுன்னத் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டால் எப்படியான சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அதை மன உறுதியோடு சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை அந்த அகீதாவின் மூலமாக எங்களுக்கு வரும். அங்குள்ள சகோதரர்களே, இப்படியெல்லாம் உங்களை சோதிப்பேன் என்று சொன்ன அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பல முன்மாதிரிகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். பல வரலாற்று சான்றுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதாரணமாக குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பது எங்களுடைய மனதை திடகாத்திரப்படுத்துகின்ற ஒரு செய்தி. நான் மாத்திரம்தான் சோதிக்கப்படுகிறேன், எனக்கு மாத்திரம்தான் கஷ்டம், எனக்கு மாத்திரம்தான் பிரச்சனை, என்னை தவிர எல்லோருமே நல்ல முறையில் இருக்கிறார்கள், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், இதர வணக்க வழிபாடுகள் இருந்து அல்லாஹ்வை நெருங்குகின்ற வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த உலக வாழ்க்கை எனக்கு மிக நெருக்கடியாகவும் மிக கஷ்டமாகவும் இருக்கிறது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் இந்த மார்க்கத்தினுடைய அகீதாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னிருந்தவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு மன ஆறுதல், நாங்க மாத்திரம் சோதிக்கப்படலை, எங்களுக்கு மாத்திரம் சோதனை கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லோருக்குமே சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு குர்ஆன் வசனம் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 155, 156, 57 இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதித்தே ஆகுவோம். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது விலக்கு கிடையாது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது விலக்கு கிடையாது, கலீலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒரு நபி இதுக்கு விதிவிலக்கானவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதிச்சான் நபிமார்களை, பின்னால் அது சம்பந்தமான செய்திகளை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும், ஒரு சில விடயங்களை கொண்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியை நாங்கள் சோதித்தே ஆகுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விதிவிலக்கு கிடையாது, எல்லாரையும் சோதிப்பேன். பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு உங்களை சோதிப்பேன். வாழ்க்கை முழுக்க பயம் வந்தால் எங்களால் தாங்க இயலாது. அப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதி பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், அந்த அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்பேன். பசியை கொண்டு உங்களை சோதிப்பேன். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களோட பொருளாதாரத்துல குறைபாட்டை ஏற்படுத்துவேன், அதன் மூலமாக உங்களுக்கு சோதனை வரும். வஸ்ஸமராத், உங்களுடைய விவசாய மற்றும் தொழில் ரீதியான உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் பொருட்களை கொண்டு உங்களை சோதிப்பேன். வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய உயிரை நான் எடுத்துக்கொள்வேன். நீங்க நல்லா நேசித்திருப்பீர்கள். உம்மு சுலைம் என்ற அந்த பெண்மணி, அவருடைய மகன் மரணித்து விடுகிறார். கணவன் தொழில் நிமித்தமாக வெளியே சென்று 2 நாட்களுக்கு பின்னர் அல்ல 1 நாட்களுக்கு பின்னர் வீட்டுக்கு வருகிறார். கணவன் உபசரிக்கிற முறையிலே அந்த பெண் உபசரிக்கிறார். ஒரு தாய் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். இந்த மனநிலையை அந்த பெண்மணிக்கு கொடுத்தது, நாங்க எல்லாரும் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்ற ஈமான் கொண்ட அந்த விஷயம் தான், வேற எந்த ஒன்றும் கிடையாது. அந்த கணவர் வீட்டுக்கு வருகிற போது அந்த கணவனை வளமையாக உபசரிப்பதை போல மகிழ்ச்சியாக உபசரித்து விட்டு அவர் சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் ஒரு உதாரணத்தை, அகீதாவை, அந்த உதாரணம் அகீதா, அந்த உதாரணத்தை அந்த பொம்பளை கேட்கிறாங்க. அல்லாஹ், அதாவது அந்த பொம்பளை சொல்றாங்க, அந்த மனைவி சொல்றாங்க, உங்களுக்கு ஒருவர் ஒரு கிஃப்ட் தாரார், அதை அவர் திருப்பி கேட்டால் நீங்க கொடுப்பீங்களா?
கணவனுக்கு என்ன சொல்லலாம்? ஓ, நான் கொடுப்பேன் என்று சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை செய்திருக்கிறான். இந்த அன்பளிப்பு சொல், அந்த பெண் பாவித்த சொல்லும் குர்ஆனை அடிப்படையாக கொண்டது. ஏன் அல்லாஹ் தஆலா குழந்தைகளுடைய விஷயத்தை குர்ஆன்ல எப்படி சொல்றான்? யஹபுலி மையஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தைகளை ஹிபாவாக, அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கிறான். அப்ப அந்த சொல்ல வச்சே அந்த பெண்மணி கேட்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அன்பளிப்பு தந்தான், அதை எடுத்துக்கொண்டான். இது பொறுமை. ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா அல்லாஹ் தஆலா சொல்றான். அழகான பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை எடுத்து விடுவேன். உங்களால் தாங்கிக் கொள்ளாமல் இருக்கின்ற போது நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் உங்களோட மனசுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப இஸ்லாம் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுது, எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுது. அப்ப அந்த பெண் நடந்து கொண்டது மிக அழகான ஒரு அகீதா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த சோதனை உங்களுக்கு தந்துதான் ஆகுவேன், குறைக்க மாட்டேன். நீங்க தொழுதாலும் குறைக்க மாட்டேன், நீங்க அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தாலும் குறைக்க மாட்டேன். நீங்க ஹஜ்ஜுக்கு போய் மக்காவில காலம் பூரா தவாப் செய்து சுன்னத்து தொழுது உங்களோட காலத்தை கழிச்சாலும் உங்களுக்கு சோதனையை குறைக்க மாட்டேன். நபியே வபஷிரி சாபிரி, இந்த சோதனைகளின் போது பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த குர்ஆன் வசனத்தை 1க்கு 2 3 தரம் வாசிச்சு பாருங்க. எந்த இடத்துலையும் அல்லாஹ் நீங்க நல்ல பிள்ளைகளுக்காக உங்களுக்கு சோதனை தரமாட்டேன்னு சொல்லல. நபியே பொறுமையாக இருக்கின்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அம்மார், சுமையா, யாசிர், ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் 3 திசைகளில் தீனுக்காக சோதிக்கப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்திலே அவங்க பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை, ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா என்று பார்க்கிறாங்க. பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? யா ஆல யாசிர், யாசிரின் குடும்பத்தினரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஃபஇன்ன மாஇதுகுமுல் ஜன்னah, உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்ப பொறுமை அறிங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்தே ஆகுவான். ஏன் சோதிப்பான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களோட பொறுமை, உங்களோட ஈமான் எந்த லெவல் இருக்கு என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக. உங்களோட ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதை பொறுத்துக் கொள்கிறீர்கள். அஸ்ஸப்ர் என்ற இந்த பொறுமை என்ற அரபு சொல்லுக்கு விரிவுரையாளர்கள் வரைவிலக்கணம் சொல்கிற போது சொல்கிறார்கள், ஹபுசுன் நஃப்ஸ், மனசை அடக்கிக் கொள்வது. ஏன் மனசை அடக்கிக் கொள்ள வேண்டும்? நீங்க உங்களுக்காக வெயிட் பண்ணணும். நீங்க வெயிட் பண்ணினால், நீங்க வெயிட் பண்ணினதுக்கு பின்னால் உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கும். அதான் பொறுமை. பஸ் ஹோல்டில் ஒருத்தர் வெயிட் பண்றார், பஸ் வரும் வரைக்கும். பஸ் வராது என்றால் அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பொறுமை இல்லை. பொறுமை என்பது ஏதாவது ஒன்று கிடைக்க போகிறது என்று அதற்காக அவர் காத்துக் கொண்டிருப்பது. அதுக்கு இவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. இது எல்லாரும் நம்பி இருக்கிறோம். அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றே நபித்தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்தார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வினுடைய சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாதா? அல்லாஹ்ட்ட எங்களுக்காக உதவி தேடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் சோதிக்கப்பட்டார்கள். இப்படி சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு குழியிலே நட்டி வைக்கப்பட்டு இரும்பாலான வாள்களால் அவர்களுடைய உச்சம் தலை முதல் வெட்டப்பட்டார்கள். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது அல்லாஹ்வுடைய வஹி. உச்சம் தலை முதல் வெட்டப்பட்டார்கள். அப்போது கூட அவர்களுடைய ஈமானை அவர்கள்
கொஞ்சமேனும் பறை கொடுக்கவில்லை என்ற செய்தியை சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பாடு செய்த அந்த நபித்தோழரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொல்லி அந்த மக்களை பயிற்றுவித்தார்கள். இதனால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த அகீதாவை சரியாக புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த பொறுமையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், நாங்கள் முசிவத் என்று சொல்லுவோம், அது ஒரு மாதிரியா சொல்லுவோம். சகோதரர்களே, ஒரு முசீபத்தை அல்லாஹ் எங்களை விட்டு நீக்கினால், இன்னொரு பக்கம் அல்லாஹினுடைய அருளை அல்லாஹ் எங்களை விட்டு நீக்குகிறான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அல்லாஹ் கொஞ்சம் எடுத்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ் குறைக்க விரும்புகிறான். சோதனை எங்களை விட்டு அல்லாஹ் முற்றுமுழுதாக எடுத்து விட்டார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காலு, ஒரு சோதனை வந்துவிட்டால் அவர்களுக்கே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வார்கள். என்ன சொல்லிக் கொள்வார்கள்? இன்னா லில்லாஹ், நாங்க யாரும் நாடாம பிறந்தவர்கள் கிடையாது, சும்மா இந்த உலகத்துல வந்து விழுந்தவர்கள் கிடையாது. இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், எங்களுடைய மீளுதல் அல்லாஹ்விடமே இருக்கிறது, நாங்கள் அல்லாஹ்தான் போக போகிறோம் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதை மனசுல நினைக்கிறது இல்லை, சொல்லுவார்கள். அவங்களுக்கே அவங்க ஒரு செல்ஃப் கவுன்சிலிங் ஒன்று செய்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யுஸீபனா குல் லா யுஸீபனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப சோதனை வார நேரம் இதை சொல்லணும். இதை சொல்றது எங்களுக்கு எங்களை நாங்களே ஆட்சிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பொறிமுறை என்று குர்ஆன் சொல்கிறது. குல் லா யுஸீபனா, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு கவலை வந்து விட்டால், ஒரு நெருக்கடி, ஒரு மன அழுத்தம் வந்து விட்டால், இல்லாமா கதபல்லாஹு லனா, இது அல்லாஹ் எங்களுக்கு ஏற்கனவே எழுதிவிட்ட ஒன்று என்று சொல்லுங்கள். இதை சொன்னால் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன், அவருடைய மரண தருவாயிலே செய்தி சொல்லப்படுகிறது. அவர் மரண தருவாயிலே கடுமையாக கஷ்டப்படுவதாக ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொல்லுங்க, போய் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். வஹ்தபிஸ், சகித்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள். இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா, அல்லாஹ் எதை எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டானோ அதுவும் அல்லாஹ்வுடையதுதான். அல்லாஹ் எதை எங்களுக்கு கொடுத்தானோ அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. சொந்தக்காரன் கேட்டான், கொடுத்துட்டான், அது அல்லாஹ்வுக்குரியது. வ இன்ன லிகுல்லி ஷைஇன் இன்தஹு லிஅஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தவணை வைத்திருக்கிறார். சகோதரர்களே, இதை நல்லா புரிஞ்சு கொள்ளும். எங்களுக்கும் ஒரு தவணை இருக்கு, எங்களோட புள்ள குட்டிகளுக்கும் ஒரு தவணை இருக்கு, எங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தவணை இருக்கு, எங்களோட பொருளாதாரம் குறைவடைந்து போறதுக்கும் ஒரு தவணை இருக்கிறது. நாங்க சமூகத்துல கொஞ்சம் வசதி இல்லாம வாழ்றது, மதிப்பில்லாம வாழ்றது, அதுக்கும் ஒரு தவணை இருக்கு. எல்லாமே கடந்து போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பாருங்க, வ இன்ன லிகுல்லி ஷைஇன் இன்தஹு லிஅஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணை இருக்கிறது. பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். தவணைக்கு முன்பு நாங்கள் அவசரப்படக்கூடாது என்பதை இஸ்லாமிய கொள்கைகளுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எல்லாருக்குமே மிக ஆறுதலான ஒரு ஹதீஸ், இன்ன இலமல் ஜஸாஇ மஅ இலமல் பலா, பெரிய மிகப்பெரிய சோதனையோடுதான் மகத்தான நற்கூலி இருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார். சொல்கிறார், முறையிடுகிறார், என் மனைவியால எனக்கு வாழ்க்கை பூரா கஷ்டம் தான், வைஃபால எனக்கு இந்த வாழ்க்கை பூரா கஷ்டம் தான் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கலாம். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு வாழ்க்கை பூராவே நற்கூலி தந்து உன்னை அருள்மிக்க ஒரு மனிதனாக மாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்ப விரும்புகிறான், பொறுமையாக இருந்து கொள்ளுன்னு சொன்னார்கள்.
பொறுமை, பொறுமையுடைய வலிமை அதிகரிக்க அதிகரிக்க நன்மையினுடைய வலிமை செய்யும், கூடும். பொறுமை என்பது எப்போது? சோதனமான நேரம் தான் பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன யௌமல் ஜஸாஇ மஅ யௌமல் பலா, மிகப்பெரிய சோதனையோடு தான் மிகப்பெரிய நற்கூலி இருக்கிறது. இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசித்து விட்டால், அல்லாஹ்வுடைய நேசம் சில நற்செய்திகள் எல்லாருக்கும் வராது. ஹஜ்ஜுக்குரிய நற்செய்தி நாங்க ஹஜ்ஜு செஞ்சா தான் வரும். ஜக்காத்துக்குரிய நற்செய்தி நாங்க ஜக்காத்து கொடுத்தா தான் வரும். ஆனா இந்த நற்செய்தி இந்த உலகத்தில் சோதனையை அனுபவித்துக் கொண்டு பொறுமையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமூகத்தை, ஒரு மனிதரை நேசித்து விட்டால் அவருக்கு முதலாக அவருக்கு கொடுக்கிறது என்ன? இப்தலாஹும், அவங்களை சோதிப்பான். ஃபமன் ரலிய, யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்கிறாரோ, இது அல்லாஹ்வுடைய சோதனை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக பிரியமான ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் ஒரு கிணற்றிலே தூக்கி வீசியதாக பொய் சொல்லி அவருக்கு மோசடி செய்த அந்த சகோதரர்களுடைய அந்த செய்தியை கேள்விப்பட்டு மிக கடுமையாக கவலைப்பட்டு அழுது கொண்டே இருந்து அவர்களுடைய கண் பார்வை இல்லாமல் போகின்ற அளவுக்கு வருடக்கணக்கிலே கவலைப்பட்டார்கள். தன்னுடைய மகன், தன்னுடைய பிரியமான ஒரு மகன். குர்ஆன் வசனம் என்ன? வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தரை நான் எடுத்துக் கொள்வேன். அல்லாஹ் சொல்லிட்டான், நாங்க தடுக்க இயலாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபஸபுருன் ஜமீல், மிக அழகாக பொறுமை காக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், அவங்களோட மத்த உள்ளே சொன்னாங்க, ஏன் இப்படி கவலைப்பட்டு உங்களை நீங்க மாய்ச்சி கொள்றீங்க என்று சொன்னதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்ன கவலை, என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலையே, நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, அந்த பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருடங்களுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். பொறுமைக்குரிய வெற்றி நாங்க அவசரப்படுற மாதிரி கிடைக்காது. நாங்க அவசரப்படுற மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்காது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் ரலிய, அந்த சோதனையை யார் பொருந்திக் கொள்கிறாரோ, ஃபலஹு ரிலா, அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஃபமன் ஸஹித ஃபலஹு ஸுஹுத், யார் அதை கடிந்து கொள்கிறாரோ, அந்த சோதனையை கண்டு கோபப்பட்டு தீனை விட்டும் தூரமாகி விடுகிறாரோ, வணக்க வழிபாடுகளில் கரிசனை செலுத்துவதை விட்டும் அவர் நிராசை அடைந்து விடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நிராசை அடைந்து விடுகிறாரோ, ஃபலஹு ஸுஹுத், அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்பிரு, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், வஸாபிரு, சகித்துக் கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது, அல்லாஹ்வுடைய உதவி என்பது பொறுமையோடு தான் இருக்கு. ஏன் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும்? எதை எதிர்பார்த்து நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்ப பொறுமைக்கு கிடைக்கிற முதலாவது பிரதிபலிப்பு என்ன? எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும், எங்களுக்கு நற்கூலி கிடைக்கும், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு வேற என்ன வேணும் சகோதரர்களே? ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், அவருக்கு வாழ்க்கை பூரா ஒரு நோய், நிரந்தர சோதனை.
பொருளாதார கஷ்டம், இப்படி பல்வேறுபட்ட சோதனைகள். அவர் பொறுமையாக இருக்கிறார். அவரோடு இருக்கிறது யாரு? அல்லாஹ் அவரோடு இருக்கிறார். அல்லாஹ் அவரோடு இருந்து அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். இதை உணர்வு பூர்வமாக உணரக்கூடியவர் ஒரு மூமினா தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பற்றி ஹதீஸிலே சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. இன்ன அம்ர குல்லஹு லஹு கைருன். ஏன் ஆச்சரியமானது என்றால் அவன் வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு நல்லவாகவே அமைந்து விடுகிறது. அவருக்கு நோய் இருக்கும், அவருக்கு சோதனை இருக்கும், அவருக்கு கஷ்டங்கள் வரும், ஆனா அவர் சந்தோஷமா இருப்பார். அதனால அவரோட வாழ்க்கை ஆச்சரியம். என்ன நடக்குது என்றால் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் சபர், பொறுமையாக இருக்கிறார். அவருக்கு ஒரு நல்லது வந்து விட்டாலும் ஷக்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலை, இப்படி வார நிலை யாருக்கு வரும் தெரியுமா? ஒரு மூமினுடைய வாழ்க்கையை தவிர வேற யாருக்குமே இப்படி ஒரு நிலை வராது. ஒரு மூமின் வாழ்க்கையில தான் இந்த நிலை வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல யகூனு லஹு இன்னல்லாஹி தஆலா அல் மன்சிலத்து. அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் ஒரு நல்ல பெரிய ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார். அல்லாஹ்ட்ட சொர்க்கத்துக்கு போற ஒரு அந்தஸ்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். ஆனால் அவர் அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்காக விசேடமாக எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் செய்யல. அவருடைய இபாதத்துகள், அவரை தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இதர வணக்க வழிபாடுகள் எல்லாம் அந்த அந்தஸ்தை அவர் அடைந்து கொள்கின்ற அளவுக்கு இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா யஸாலுல்லாஹு யப்தலீஹி பிமா யக்ரஹு ஹத்தா யுபல்லிகு இய்யாஹா, கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக அவரை போட்டு வாட்டி வதைத்து அவரை சோதனைக்கு உள்ளாக்கி அதன் மூலமாக அவர் பொறுமை அடைகிறார். அதனால் அல்லாஹ் அந்த மன்சிலத்துக்கு, அந்த அந்தஸ்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு சில நேரம் எங்களோட வாழ்க்கையில எப்ப மனச்சோர்வு வார தெரியுமா? நாங்க நல்ல தொழுவோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை நிறைய செய்வோம், நிறைய அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருப்போம். ஆனா அல்லாஹ்வோட சோதனைகளுக்கு வரும். அந்த நேரம் எங்கட மனம் எந்த அளவுக்கு தளம்பலிலே அடைகிறது என்பதை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டிருந்தால் அதுல நாங்கள் என்ன செய்வோம்? பலம் இருப்போம். ஆனால் அந்த சோதனை, அந்த கஷ்டம் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகி விடுகிறோம். இதனாலதான் இஸ்லாமிய அறிவு எங்களுக்கு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல மிக கூடுதலான சோதனை யாருக்கு தெரியுமா? மிக கூடுதலான அஷத்து பலா, சோதனையால் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் அல் அம்பியா, நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சு வைக்கப்பட்டுச்சு கைபர்ல. அந்த நஞ்சு வைக்கப்பட்ட வேதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருஷத்துக்கு மேலாக, அந்த நஞ்சு வச்ச வேதனையை 3 வருஷத்துக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரத்துல கூட அவங்களோட தொண்டையில அந்த நஞ்சு வச்சதுல அந்த தாக்கத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். அப்படியே அந்த தொண்டைக்குழிக்குள்ள சுவந்திருந்ததாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அனாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்காக எல்லா பால் கொடுக்கிற தாய்மார்களுமே மறந்து விட்டார்கள் என்றால் அவருக்கு பால் கொடுத்த பிரயோசனம் இல்லை. பால் கொடுத்தால் காசு கிடைக்க வேண்டும், அதை அவங்களோட தொழிலா செஞ்சாங்க அந்த காலத்துல. எல்லா தாய்மார்களுமே விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி ஹலீமாவும் அவருடைய கணவர் நிற்கிறாங்க, எடுக்கிறதுக்கு குழந்தை இல்லை. என்ன செய்யற, சும்மா வெறும் கையோட போகக்கூடாது என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக இருந்தார்கள். ஒவ்வொருத்தர் உயிரையும் அல்லாஹ் தஆலா எடுத்தான். பாருங்க சகோதரர்களே, ஒரு அம்புஸ் என்று நான் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தை நினைச்சு பாருங்க. ஒவ்வொன்று அடுப்பு என்ன, அதனால உங்களை சோதிப்பேன். அப்துல் முத்தலிப் கடைசியா பராமரிச்சது யாரு? அபூ தாலிப். அவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டார். தனியாக நின்று தவிக்கின்ற போது, அனாதையாக நின்று யாருமே இல்லை என்று தவிக்கின்ற போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சுமையை அந்த மனிதருக்கு சுமத்துகிறான். சுமத்தி விட்டு அந்த வஹீனுடைய அதிர்ச்சியால் பயந்து போய் தன்னுடைய மனைவிடத்திலே ஜம்மிலூனி அல்லது தத்திரூனி என்று சொல்கிற போது, இல்ல போட்டுங்க என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல் முத்தத்திர், வஹீனுடைய அதிர்ச்சியால் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும், எழும்புங்க, ஃபஅன்திர், இந்த மக்களுக்கு இந்த தீனை சொல்லுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாருமே இல்லை, தனியே நின்று இந்த மக்கள் மத்தியில் இந்த தீனை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய மிக நெருக்கமான ஒரு நபி, சொர்க்கத்திற்கு முதலாக நுழைய போகிற ஒரு மனிதர். அங்குள்ள சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை விட்டு வைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை விட்டு வைக்கல சகோதரர்கள். எனவே இந்த சோதனை என்பது, எங்களுக்கு வந்த சோதனை என்ன என்பது, ஏதாவது ஒரு நோய் இருக்கும், எங்களோட பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது நாங்களாகவே தேடிக்கொண்டு சில மன அழுத்தங்கள் இருக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில். எனவே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நற்செய்தியை எதிர்பார்த்து அந்த சோதனைகளை மன வலிமையாக நாங்கள் எதிர்கொண்டு ஒரு ஆச்சரியமான முஃமினுடைய வாழ்க்கைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வரைவிலக்கணத்தை உடையவர்களாக நாங்கள் மாறுவோம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற கலா கதர். நாங்கள் 6 விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் கடைசி விஷயம் என்ன? கலா கதர். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இடம்பெற்றது. சில விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில. அதை மிஸ் பண்ணிட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்? இதை செஞ்சிருந்தால் இப்படி செஞ்சிருக்கலாமே, நான் இப்படி செஞ்சிருந்தால் இது நடந்திருக்காது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு முசீபத் வந்து விட்டால் நீங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க, சலர்படாதீங்க. ஃபலா தகுல் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, இப்படி செஞ்சிருந்தால் இப்படி செஞ்சிருந்தால் என்று நீங்க சொல்லாதீங்க. வலாக்கின் குல், மாறாக நீங்கள் சொல்லுங்கள், கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நாடினது நடந்துச்சு. நாங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நாடினது நடக்கும். பெரிய முயற்சி எடுத்திருப்போம் ஒரு விஷயத்துக்காக, ஒரு தொழிலுக்கு மிக ஹலாலான முறையில், மிக சரியான முறையில் நேர்த்தியாக முயற்சி செய்திருப்போம். எங்களோட முயற்சி பலனளிக்காமல் போயிருக்கும். அதுல விடையை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை தவிர எங்களுக்கு வேறு ஆறுதல் என்ன இருக்கு? சகோதரர்களே, உஹது யுத்தத்துல சஹாபாக்கள் கலந்து கொண்டு போராடினார்கள். சில மிஸ்டேக்குகளால சில பின்னடைவுகளை சந்திச்சாங்க. தோல்வி என்று சொல்லலாது. என்ற ஒரு முஸ்லிமுக்கு தோல்வி கிடையாது. வரலாற்று பார்வையில் அது ஒரு பின்னடைவு, ஒரு கட்டுப்பாட்டு மீறல்கள் அங்கே தவறுதலாக இடம்பெற்றது. சில முனாஃபிக்குகள், 300க்கும் மேற்பட்ட முனாஃபிக்குகள் யுத்தத்துக்காக போய் இடையில திரும்பி வந்தாங்க. அந்த நேரம் அந்த முனாஃபிக்குகள் இந்த யுத்தத்தினுடைய விளைவை பார்த்துட்டு, பெருவேற்றை பார்த்து விட்டு சொன்னாங்க, நாங்க சொன்னதானே போக வேணாமண்டு, இந்த யுத்தத்துக்கு நாங்க போகாம இருந்தது அல்லாஹ் அன்அமல்லாஹு அலைனா,
அல்லாஹ் எங்களுக்கு செய்த நிஅமத் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். நபியே, அப்படியான மனிதர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏலும் என்றால் குந்தும் சாதிக், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் மவுத் உங்களுக்கு எப்பண்டாலும் பராமரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள் என்று அல்லாஹ் தானே சொல்றாங்க. நீங்க தானே சொல்றீங்க, நாங்க போனதே போகாம இருந்ததே நாங்க மவுத்தாயிருவோம் எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நாங்க போகாம இருந்தேன் சொல்றீங்களே. குந்தும் சாதிக், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை தடுத்து பாருங்க பாப்போம் அல்லாஹ் தானே சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கலா கதிர் இன்றைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கட சமுதாயத்திலிருந்து பெரும்பாலும் தற்கொலை செய்யறது ஏன்னு சொல்லுங்க பாவம். அல்லாஹ்வுடைய கதிர்ல அதிரிக்கி கத்தர் அல்லாஹு மாஷா ஃபாஅல். அந்த பெண்மணி தன்னுடைய மகனுடைய ஜனாசா ரூமுக்குள்ள இருக்கு. என்ன சொன்னாங்க கணவர்கிட்ட? அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்தை எடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னலில்லாஹி மா அஹத, அல்லாஹ் எடுத்ததும் அவன்ட, தந்ததும் அவன்ட. எல்லாத்துக்கும் ஒரு அஜல் இருக்கின்றது. இது கலா கதருடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அன்புள்ள சகோதரர்களே. எனவே கலா கதர் பற்றிய எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி சொல்லிட்டு கடந்து போவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆன் வசனத்தை நினைச்சு பாருங்க. லா யுஸீபனா, எங்களுக்கு எது நடக்கிறதோ இல்லாம கதபல்லாஹு லனா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏட்டில் எனக்கென்று எழுதப்பட்டது. ஆனா அந்த டைமில் ஒரு வெறுப்பு, அதை முகம் கொடுத்து கொள்ள இயலாத ஒரு மனநிலைகளுக்கு வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத வெறுப்பீங்க, அது நடக்கப்படாது நினைப்பீங்க, இது நடந்திருக்கப்படாது நினைப்பீங்க. உங்களால் அதை தாங்கிக் கொள்ள இயலாம இருக்கும். ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? இவர் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே, இவர் நல்ல மனுஷன், என்ன புள்ள இருந்திருந்தால் அவன் பெருத்து எனக்கு நல்ல ஒரு பிள்ளையாக வந்திருப்பானே, இந்த வாகனத்தை நான் வித்திரி காட்டி அது இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பேனே, நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தா இப்படி எல்லாம் சம்பாதிச்சிருப்பேனே, நான் அந்த இடத்துக்கு போயிருக்காட்டி இந்த நோய் எனக்கு வந்திருக்காது. இதெல்லாம் எங்க அன்றாட வாழ்க்கையில நாங்க சொல்றோம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விடயம் நடக்க கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள், வ ஹுவ கைருல் லக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நல்லவிருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில விஷயங்களை நீங்க நடக்கணும் என்று விரும்புவீங்க. இந்த வாப்பா மௌத்தா போய்த்தார் இந்த சின்ன வயசுல இருந்திருந்தால் நினைப்பீங்க. அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும், அதுல உங்களுக்கு கெடுதி இருக்கிறது. வல்லாஹு யஅலமு, நல்லா பாருங்க வசனத்தை பாருங்க. வல்லாஹு யஅலமு, நீங்க வெறுத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, நீங்க விரும்பினத்தில் என்ன பின்னால என்னென்ன விளைவுகள் இருக்கின்றது என்பதை வல்லாஹு யஅலமு, அல்லாஹ்க்கு தான் தெரியும். வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மறைமான ஞானம் இல்லை. அந்த வாப்பா உஷியோடு இருந்தால் அவருக்கு என்னென்ன பிரச்சனை என்றது உங்களுக்கு தெரியாது. உங்களோட வாகனத்தை நீங்க விற்காம இருந்தால் என்னென்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மனிதரை உங்களை விட்டும் உங்களோடு வைத்திருந்தால் அவருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன அதுல நலவுகள் இருக்கிறது, கெடுதிகள் இருக்கின்றது, வஅன்தும் லா தஅலமூன், அதை நீங்க விளங்க மாட்டீங்க. எனவே இது நாங்கள் எங்களுடைய மனதிலே ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு அகீதா. இப்படியான அகீதாக்களை எங்களுடைய ஆழ்மனதில் பதித்து எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடருமாக இருந்தால் அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. இன்ன அம்ர குல்லஹு லஹு கைர், என்ன நடந்தாலும் ராசாவுல பாருங்க, புள்ளில்ல கம்பீரத்து, தைரியம், மரணத்தை கண்ணல பார்த்து கொண்டு தன் தாய், தங்கச்சி, தம்பி, தன்னுடைய உறவுகள், மடியில புள்ள எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஈமானிய வீரம் பேசுகின்ற அந்த மன உறுதி, இந்த அகீதாவோடு வாழ்கின்ற எங்களுக்கு வராமல் இருக்கின்றது என்பதுதான் மிக ஆச்சரியமான ஒன்று சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த மன வலிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்கை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு சொன்னான்,
ஃபிரௌன் ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டி கொண்டு வருகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கை குழந்தையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்ணுக்கு பயம் வருகிறது. அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்க பயப்பட வேண்டாம், அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஆற்றில் ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சு போடுங்க, உங்களுடைய பிள்ளையை நாங்கள் இதை விட ஒரு சிறந்த நிலையில கொண்டு வந்து தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த பிள்ளை பொட்டியில மிதந்து போகுது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த பொம்பளை ஈமான் கொண்ட நிலையில அடிபணிறாங்க. பிள்ளையை கொண்டு பொட்டியில போடுறாங்க. அந்த குழந்தை ஆற்றிலேயே மிதந்து கொண்டு போகிறது. யார் எடுத்து வளர்க்கிறார்? யார் ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்கிறானோ அவனுடைய மாடா மாளிகையில் மிக அழகான முறையிலே வளர்க்கிறான். அல்லாஹ் நாடினால் எதிரியாலேயே எங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு இருக்கும். எங்கட பொஸ் உதவி செய்யற மாதிரி நினைக்கப்படாது. எங்கட ஊர்ல இருக்கிற ஒரு பணக்காரன் உதவி செய்யற மாதிரி ஜீப்பா நாங்க நினைச்சிடப்படாது. அல்லாஹ் அவன் ரப்புல் ஆலமீன், அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவன் உதவி அந்த தகுதியில தான் வருது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய மாளிகையிலே வளர்த்து அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு வாக்களித்ததை போல ஒரு நபியாக கொண்டு வந்து சேர்த்தானா இல்லையா சகோதரர்களே? எனவே பொறுமைக்குரிய பரிசு மகத்தானது. எனவே பொறுமையாக இருப்போம், அல்லாஹுக்காக பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இதற்கு தஃப்சீருடைய ஆசிரியர் விளக்க சொல்கிறார்கள், அஸ்ஸபு பிலா ஷவுக், முறைப்பாடு இல்லாம பாருங்க எனக்கு இப்ப கஷ்டம் வந்துச்சு, இப்படி பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இப்போ கவலை தான் சொல்லி பொறுமையா இருக்கிறது இல்லை. ஒன்றும் சொல்லாம மனசுக்குள்ளே அல்லாஹ்வுக்காக அடக்கிக் கொள்வதுதான் சபுரன் ஜமீலா என்று தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய சுவனத்தை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.